எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அபிஷேக் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இறந்த குருவியோட நம்முடைய அபிஷேக் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு என்ன பண்ணாங்க, எதனால் ஒரு இறந்த குருவியை ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அபிஷேக் அவர்கள் இவ்வளோ தமிழகம் முழுக்கவே புகழ் அவங்களுக்கு கிடைச்சி இருந்தாலும், அபிஷேக் அவர்கள் இது வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா தான் ரொம்பவே புகழ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற திமிரோட ஒரு நாள் கூட அவங்க நடந்துக்கிட்டதே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கறது, தன்னை போல திறமை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்கறது, இதை மட்டுமே தான் அவங்க நோக்கமாக கொண்டுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்யாத சாதனைகளே கிடையாது. அவங்க ஸ்டேஜில் பண்ண சாதனைகளை விட ஸ்டேஜுக்கு வெளியே பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகாவை பற்றி யார் தான் புகழ்ந்து பேசலை? அது நம்முடைய ஏஆர் ரகுமான்ல இருந்து சித்ராமா, ஜானகி அம்மா எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. ஆனால் எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அபிஷேக் அவர்கள் அடுத்த தமிழ்நாட்டுடைய லெஜெண்டாக வரல அப்படின்னா நாங்கள் எல்லாரும் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் அதற்கு எதுவுமே பெருசாக ரியாக்ஷனே பண்ணல. கண்டிப்பாக வேறு யாராக இருந்தால் நாம் இருந்திருந்தால் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். இது குறித்து அபிஷேகா கிட்டது கேட்டதுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைக்கே உள்ள ஒரு சிரிப்போடு அங்கேருந்து விலகிட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப அபிஷேக் அவர்கள் எப்பயுமே இத்தனை நாள் அந்த பாட்டு பயிற்சியை ஒரு குருவிக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். அந்த குருவி மாதிரியே பேசுறது, அந்த குருவி முன்னாடி பாடி காட்டுறது அப்படின்னு ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்த அபிஷேக் அவர்கள் அந்த குருவி பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிருக்குதான். ரொம்பவே கவலையில் இருந்த அபிஷேக் அவர்கள் அந்த குருவியை அவங்களுடைய சரிகமப்பா சீசன் 5 ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு மற்றவங்க கேட்டதுக்கு, நான் ஃபைனலாக பாடும்போது குருவியை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னுடைய குருவியை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலான் இருந்தேன். என்னுடைய குருவி நான் கடைசியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்க்கணுங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன். இனி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நான் பாடுறத அந்த குருவி பார்க்கணும்னு ஒரு குருவியை, இறந்த குருவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாருடைய மனசையும் கண்கள் கலங்க வச்சிருக்கு. என்னதான் அபிஷேக் அவர்களை நம்ம எல்லாருமே புகழ்ந்து பேசினாலும் அபிஷேக் அவர்கள் இன்னுமுமே ஒரு சிறு குழந்தையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.